பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் +1 பொதுத் தேர்வு முடிவு வெளியாகியுள்ளது. இதில் 91.17% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு அமெரிக்க நாடுகளில் மஞ்சள் காய்ச்சல் நோய் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மஞ்சள் காய்ச்சல் பரவலை தடுக்க இந்தியாவில் இருந்து சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு வந்து செல்பவர்களுக்கு மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இன்ஸ்டாவில் பழக்கம் ஏற்பட்டதால் திருமணம் செய்த பெண்ணை குழவிக்கல்லால் தாக்கிய கணவர் குமரியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளி நீர் வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. மாணவர்களின் பெற்றோர் செல்போன் எண்களை சரிபார்க்க பள்ளி கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயிலில் பயணிக்க ஒரே டிக்கெட் ஜூனில் அமலுக்கு வரும் என திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் சிரசு திருவிழாவை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கூடலூரில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அணைகளின் நீர்மட்டம் உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை முகப்பேரில் சுகாதாரத்துறை முன்னாள் இணை இயக்குனர் பழனி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கோடை மழை பெய்யாததால் உஷ்ணம் அதிகமாகி புழுக்கம் காணப்படுகின்ற நிலையில் சென்னை மாநகர பஸ்களில் டிரைவர்களுக்கு மின் விசிறி வசதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை சவுகார்பேட்டை அண்ணாபிள்ளை தெருவில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட ₹1 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளிக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. கண் மருத்துவர்கள் தேவையில்லாத பரிசோதனைகளை தவிர்க்கலாம் என பத்மஸ்ரீ விருது பெற்ற அரவிந்த் கண் மருத்துவமனை இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். மின் விபத்துகளை தடுக்கும் வகையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ள மின் மாற்றிகளை மாற்ற மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நாளில் வாக்கு மையத்தை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார். நாகை MP செல்வராஜ் மறைவிற்கு முதல்வர்கள், தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கோயில் விழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என சென்னை ஐகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் மார்பு மற்றும் விலா எலும்புக்கு சிறப்பு சிகிச்சை மையம் தொடங்கியுள்ளது. இளங்கலை அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் படிப்பிற்கு சென்னை IITயில் விண்ணப்ப பதிவு தொடக்கம். மே 26 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. விதிகளை மீறி பட்டாசு ஆலை நடத்தும் உரிமையாளர்களுக்கு கடும் தண்டனை விதிக்க துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன் என்பவரின் மகள் பூங்கோதை சென்னை மாநகராட்சி பள்ளியில் படித்த இவர் இந்த ஆண்டு நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 578 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இவருக்கு எத்திராஜ் கல்லூரியில் இலவச சீட் வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் கிருஷ்ணசாமி CBSE பள்ளி மாணவிகள் தமிழில் 100க்கு 100 பெற்று சாதனை படைத்துள்ளார். 10ஆம் வகுப்பு CBSE தேர்வு இரட்டையர்களான மோதிகா மற்றும் மோகிதா சகோதரிகள் தமிழில் 100க்கு 100 பெற்றதுடன் அனைத்து பாடங்களிலும் மொத்த மதிப்பெண்கள் 482 பெற்று இரட்டையர்கள் இருவரும் ஒரே மதிப்பெண்ணை பெற்றுள்ளனர். IPL T20 தொடரின் 64வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. தங்கம் விலை நேற்று சற்று குறைந்த நிலையில் கிராம் ஒன்றுக்கு ₹25 குறைந்து ₹6725க்கும், பவுனுக்கு ₹200 குறைந்து ₹53,800க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.